அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து இலக்கண பகுதியிலிருந்து மாதிரி தேர்வு பார்க்க போகிறோம். மிக 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 முக்கியமான 40 வினாக்களை நான் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக தேர்வில் எதிர்பார்க்கலாங்க. இந்த 40 கேள்வியையும் நீங்கள் டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணுங்கள். கடைசியாக உங்கள் ஸ்கோரை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம எக்ஸாமுக்காக நிறைய டெஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா ரீசெண்ட் வீடியோ போய் பாருங்கள். ஃபஸ்ட் கமெண்ட்டில் கூட நான் வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, நம்ம இன்றைய வீடியோக்குள்ள போகிறாங்க. ஃபஸ்ட் கேள்வியை பாருங்கள். எண், காலம், இடம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாதது எது? எண், காலம், இடம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாதது எது? தொழில் பெயர் தான் உணர்த்தாது. இரண்டாவது கேள்வி பாருங்கள். திணைக்குரிய உரிப்பொருளை பொறுத்துக. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது தனியாகவே கேட்கலாம். இந்த உரிப்பொருள் எந்த திணைக்கு உரியது அப்படின்னு கூட கேட்கலாம். பதில் பார்க்கலாமா? குறிஞ்சிக்கு உரியது புணர்தலும் புணர்தல் நிமித்தமும், முல்லைக்கு உரியது இருத்தலும் இருத்தல் நிமித்தமும், மருதத்துக்கு உரியது ஊடலும் ஊடல் நிமித்தமும், நெய்தலுக்கு உரியது இரங்கலும் இரங்கல் நிமித்தமும், பாலைக்கு உரியது பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மூன்றாவது கேள்வி. காலம் கறந்த பெயரெச்சம் என்பது? காலம் கறந்த பெயரெச்சம் என்பது வினைத்தொகை. காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகை. நான்காவது கேள்வி பாருங்கள். வினை பகுதியை அடுத்து பெயர்ச்சொல் அமைந்த சொற்றொடர்களில் அமைவது. ஒரு சொற்றொடர் இருக்குங்க, அதில் ஃபஸ்ட்டு வினை பகுதி வருது, அப்புறம் பெயர்ச்சொல் வருது. இப்படி வந்தால் அதில் என்ன வரும்னு கேட்குறாங்க. வினைத்தொகை தான் வரும். வினைத்தொகை என்பதுதான் சரி. ஐந்தாவது கேள்வியை பாருங்கள். சிவப்பு சட்டை பேசினார் என்பது? சிவப்பு சட்டை பேசினார் என்பது அன்மொழி தொகை. ஆறாவது கேள்வி. ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்பது. ஒரே ஒரு விரலை காட்டுறாங்க, இது சின்னதா பெரியதா என்று கேட்குறாங்க. கேட்குற கேள்வியே தவறாக இருக்கிறது. அப்போ இங்கே இருக்கிறது வினாவலு தான் வந்திருக்கு. ஏழாவது கேள்வி பாருங்கள். தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுவது. தென்னந்தோப்புன்னு தான் சொல்லணும், ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க? தோட்டம்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே வந்திருக்கிறது மரபு வலு. எட்டாவது கேள்வி பாருங்கள். அகத்திணைகள் எத்தனை வகைப்படும்? அகத்திணைகள் 7 வகைப்படும். அகத்திணைகள் 7 வகைப்படும். ஒன்பதாவது கேள்வி பாருங்கள். வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது. பொதுவாக பசங்களை தான் வாடா ராசா வாடா கண்ணான்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க? மகளை பார்த்து சொல்கிறாங்க. இப்படி சொல்வது பால் வலுவமைதி. தமிழில் ஆண் பால் பெண் பால் இருக்குது. ஆண் பாலுக்கு தான் வாடா ராசா வாடா கண்ணா வரும், பெண் பாலுக்கு வராது. ஆனால் இதை பயன்படுத்துகிறாங்க. இப்படி பயன்படுத்துறது பால் வலுவமைதி. பத்தாவது கேள்வி பாருங்கள். திணைக்குரிய சிறு பொழுதுகளை பொறுத்துக. இதுவும் ரொம்ப முக்கியங்க. குறிஞ்சிக்கு உரியது யாமம், முல்லைக்கு உரியது மாலை, மருதத்துக்கு உரியது வைகரை, நெய்தலுக்கு உரியது ஏற்பாடு. இதில் வந்திருக்கிற எல் அப்படிங்கிறதுக்கு என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எல் என்பதன் பொருள் என்ன? கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஏற்பாடு இதை பிரித்து எழுதணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கான பொருளையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணணும். பதிவு பண்ணுங்கள் பார்க்கலாம். அடுத்து 11வது கேள்வி பாருங்கள். என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது. தமிழில் உயர்திணை அக்ரிணைங்கிற கான்செப்ட் இருக்குது. மனிதர்கள் உயர்திணை, மற்ற எல்லாமே அக்ரிணை. உயர்திணையை தான் வந்தான்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே மாட்டை சொல்கிறாங்க. இப்படி சொல்லுவது திணை வலுவமைதி. 12வது கேள்வி பாருங்கள். 6 பெரும்பொழுதுகளை கொண்ட திணைகள் என்னென்ன? 6 பொழுதும் கொண்ட திணைகள் என்னென்ன? மருதத்துக்கும் நெய்தலுக்கும் வருங்க. மருதம் நெய்தல் இரண்டுமே 6 பெரும்பொழுதுகளை கொண்டது. 13வது கேள்வி பாருங்கள். தொண்டகப்பறை எந்த திணைக்கு உரியது? தொண்டகப்பறை என்பது எந்த திணைக்கு உரியது? குறிஞ்சி திணைக்கு உரியது. 14வது கேள்வி. தன்மையினை படர்க்கை இடத்தில் கூறுவது. தன்மையாக இருக்கிற ஒரு செயலை படர்க்கை இடத்துல சொல்வது. அப்படி சொன்னால் அதுக்கு பேர் இட வலுவமைதி. 15வது கேள்வி. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் என்று கூறுவது. முறையாக சொல்லணுன்னா எப்படி சொல்லணும்? குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருவார்னு சொல்லணும். ஆனால் வருகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் கரெக்டு தான். இது கால வலுவமைதி. 16வது கேள்வி பாருங்கள். குயில் கத்தும் என்று கூறுவது.
குயில் கத்தும் என்று கூறுவது மரபு வலுவமைதி. குயில் கூவும் அப்படி தான் சொல்லணும், கத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. 17வது கேள்வி பாருங்கள். உவப்பின் காரணமாக அக்ரிணையை உயர்த்திணையாக கொள்வது. முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, மாட்டை பார்த்து அம்மை வந்தாள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது திணை வலுவமைதி. 18வது கேள்வி பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று இலக்கிய பாடல்களில் கருத்து எவ்வாறு அமையும் என்பதை பொருள் இலக்கணம் கூறுகிறது. பொருள் இலக்கணம் தமிழ் மொழிக்கு மட்டுமே உரியது. தமிழ் மொழிக்கு மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் ஆமாம் இருக்கிறது. கூற்று காரணம் இரண்டும் சரி என்பது ஆன்சர். 19வது கேள்வி பாருங்கள். விளரியாழ் எத்திணைக்கு உரியது? விளரியாழ் என்பது எந்த திணைக்கு உரியது? நெய்தல் திணைக்கு உரியது. 20வது கேள்வி. ஏறுகோட்பறை எந்த திணைக்கு உரியது? நெடில் கோ வந்திருக்கணுங்க. ஏறுகோட்பறை எந்த திணைக்கு உரியது? முல்லை திணைக்கு உரியது. முல்லை திணைக்கு தான் வரும். 21வது கேள்வி. சித்திரை வைகாசி மாதங்களை டேஸ் காலம் என்பர். சித்திரை வைகாசி மாதங்களை இளவேனில் காலம்னு சொல்லுவாங்க. இளவேனில் காலம். 22வது கேள்வி. குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் என்னென்ன? இது வந்து புக் பேக் கொஷினுங்க. குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள், பர்டிகுலராக குளிர்காலம் அப்படின்னு மட்டும் வந்தால் அது குறிஞ்சி. 6 பொழுதும் வர்றது மருதமும் நெய்தலும். அப்போ இங்கே மூன்றுமே சரிதான். குறிஞ்சி, மருதம், நெய்தல். 23வது கேள்வி. புறத்திணைகள் எத்தனை வகைப்படும்? புறத்திணைகள் 12 வகைப்படும். 24வது கேள்வி பாருங்கள். திணைக்குரிய புறப்பொருளை பொறுத்துக. இதுக்கான பதில் வெச்சி அப்படிங்கிறது நிறை கவர்தல். நிறை அப்படின்னா பசுக்கூட்டம். பகைவர் நாட்டில் இருக்கிற பசுக்கூட்டத்தை கவர்ந்து வருவதற்காக வெச்சி பூவை சூடிட்டு போவாங்க. கரந்தை என்பது நிறை மீட்டல், அதாவது பசுவை திரும்ப மீட்டிட்டு வர்றது. கரந்தை பூவை சூடிட்டு போவாங்க. வஞ்சி போர் தொடுத்தல், மண்ணாசை காரணமாக இன்னொரு நாட்டுக்கு மேலே படையெடுத்து போடுறது. வஞ்சி பூவை வச்சுருப்பாங்க. காஞ்சி எதிர்த்து போரிடுதல். காஞ்சி பூவை சூடி எதிர்த்து போரிடுவாங்க. 25வது கேள்வி பாருங்கள். மதிலை காக்கும் வீரர்கள் சூடும் பூ. மதிலை காக்கும் வீரர்கள் சூடும் பூ நொச்சிப்பூ. 26வது கேள்வி. இட்டலி பூ என அழைக்கப்படுவது. எந்த பூவை இட்டலி பூன்னு சொல்கிறாங்க? வெச்சி பூ. வெச்சி பூவை இட்டலி பூன்னு சொல்லுவாங்க. 27வது கேள்வி. திணைக்குரிய புறப்பொருளை பொறுத்தக. முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, 4 பார்த்துட்டோம். அதனுடைய கண்டினியூட்டி தான் இது. நொச்சிப்பூ எதுக்கு சூடுவாங்கன்னா மதில் காத்தல். அதாவது பகைவர் வந்து படையெடுத்து வராங்க இல்லைங்களா, அந்த மதிலை காப்பதற்காகத்தான் நொச்சிப்பூவை சூடுவாங்க. உளிநெய் அப்படிங்கிறது கோட்டை முற்றுகை. கோட்டையை முற்றுகையிடும் பொழுது பூவை சூடுவாங்க. தும்பை என்பது வலிமையை நிலைநாட்ட போரிடுதல். வாகை என்பது வெற்றி பெற்றோர் சூடுவது. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வாகை பூவை சூடுவாங்க. 28வது கேள்வி. கோட்டையை கைப்பற்ற தமது படை வீரர்களுடன் சுற்றி வளைத்து முற்றுகையிடுவது. கோட்டையை கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக படை வீரர்களோட சுற்றி வளைத்து முற்றுகையிடுவது உளிநெய் திணை. 29வது கேள்வி. இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம். 2 பேரும் சண்டை போடுறாங்க. 2 பேருமே தும்பை பூவை சூடியிருக்காங்க. இதுக்கான காரணம் அவங்களுடைய வலிமையை நிலைநாட்டல். 30வது கேள்வி பாருங்கள், பொறுத்துக. ஒவ்வொரு டைப்பான பாவுக்கும் ஒவ்வொரு ஓசை இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வெண்பாவுடைய ஓசை செப்பல் ஓசை, ஆசிரியப்பாவின் ஓசை அகவல் ஓசை, கலிப்பாவின் ஓசை துள்ளல் ஓசை, வஞ்சிப்பாவின் ஓசை தூங்கல் ஓசை. 31வது கேள்வி பாருங்கள். சங்க இலக்கியங்களும் சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை ஆகிய காப்பியங்களும் அமைந்த பாவினம். எந்த பா இனத்தால் ஆகியிருக்குன்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. சங்க இலக்கியங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை இது எல்லாமே எந்த பா வகையில் அமைஞ்சிருக்குன்னா ஆசிரியப்பா வகையில் அமைஞ்சிருக்கு. ஆசிரியப்பா அகவல் ஓசை கொண்டது. 32வது கேள்வியை பாருங்கள். ஏகாரத்தில் முடிவது சிறப்பு எதற்குரியது? ஏகாரத்தில் முடிவது சிறப்புன்னு சொல்கிறாங்க. இது எதற்குரியது? இது ஆசிரியப்பாவிற்கு உரியது. 33வது கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று கலிவெண்பா 13 அடிக்கு மேற்பட்டு வரும். காரணம் வெண்பா 2 முதல் 12 அடி வரை அமையும். இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிங்க. வெண்பா அப்படின்னாவே 2 அடி முதல் 12 அடி வரைக்கும் தான் அமையும்.
இதில் விதிவிலக்கா கலிவெண்பா மட்டும் 13 அடிக்கு மேலேயும் வரும். 34வது கேள்வியை பாருங்கள், பொறுத்துக. சரியாக பொறுத்து சொல்லியிருக்காங்க. செப்பலோசை என்பது இருவர் உரையாடுவது போன்ற ஓசை. அகவலோசை என்பது சொற்பொழிவு ஆற்றுவது போன்ற ஓசை, அதாவது ஒருத்தர் மட்டும் பேசுகிற மாதிரியே வரும். துள்ளலோசை என்பது தாழ்ந்து உயர்ந்து வரும். தூங்குலோசை என்பது தாழ்ந்தே வருவது. 35வது கேள்வியை பாருங்கள், ஓரசி சீர்களை பொறுத்துக. இதுக்கான பதில் பார்க்கலாங்களா? நேர் அப்படின்னா நாள், நிறை என்பது மலர், நேர்பு அப்படின்னா காசு, நிறைபுனா பிறப்பு. 36வது கேள்வி, முடக்கத்தான் முடக்கொற்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த திணைக்கு உரியது? முடக்கத்தான் பூன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இது எந்த திணைக்கு உரியது? உளிநை திணைக்கு உரியது. இதை உள்நெய்ப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. முடக்கத்தான் அப்படிங்கிறது உளிநெய்ப்பூ. 37வது கேள்வியை பாருங்கள், திணைக்குரிய ஊர்களை பொறுத்துக. இங்கே டைப்பிங் மிஸ்டேக்குங்க, ஊர்கள் அப்படின்னு வந்திருக்கணும். குறிஞ்சி நிலத்தில் இருக்கிறதுக்கு பேர் சிறுகுடி, முல்லை நிலத்தில் இருக்கிறது பாடிசேரி, மருதத்தில் இருக்கிறது பேரூர் மூதூர், நெய்தலுக்கு வர்றது பட்டினம் பாக்கம், பாலையில் இருப்பது சிறுகுடி. 38வது கேள்வியை பாருங்கள், தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும்? தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். 39வது கேள்வி, மதுரை சென்றார் என்பது. மதுரை சென்றார் என்பது வேற்றுமை தொகை. மதுரைக்கு இங்கே கூ அப்படிங்கிற வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்திருக்கு. கூ என்பது எந்த வகையான வேற்றுமை உருபு? எத்தனையாவது வேற்றுமை உருபு? கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவுக்கு என்ன லைக் போட நண்பர்கள் லைக் போடுங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி எக்ஸாம் வரைக்கும் நாங்கள் நிறைய டெஸ்ட் நடத்த போகிறோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். 40வது கேள்வியை பாருங்கள், உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவகமாகும் என்று கூறியவர் யார்? இதுக்கான பதில் தண்டிங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் மொத்தம் 40 வினாக்கள் பார்த்துருக்கோம். 40 வினாவில் உங்களுக்கு எத்தனை வினாவுக்கு ஆன்சர் தெரிஞ்சது? கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்கான லிங்க் எண்டு ஸ்க்ரீனில் வந்திருக்கும், கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம பேசலாம். இது வரைக்கும் நம்ம போட்டிருப்போம் இல்லைங்களா, அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.